கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகள் இறுதி விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வழக்குகளும் இறுதி விசாரணைக்காக ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்கள். அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குறித்து இதுவரை சுமார் 66 பேர் பலியாக இருந்தனர். இந்த சம்பவம் குறித்து சிசிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் செயலாளர் இன்பதுரை, வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலு, தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் உள்ளிட்ட தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பு செய்யப்பட்டிருந்தது. இன்பதுரை மற்றும் பாலு உள்ளிட்ட 5 பேர் மனு குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இது குறித்து இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி முன்பாக இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த 5 மனுக்கள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் மூடிய கவரில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சீர்திருத்த அறிக்கை தொடர்பாக அந்த என்ன அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக படித்து தெரிந்த பிறகே இது குறித்து விவாதங்கள் செய்யப்படும் என்று வழக்கறிஞர் தரப்பு கேள்வி அடுத்து இந்த விசாரணை நிலவரம் குறித்த அந்த அறிக்கை சீர்திருத்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக அதை படித்த பிறகே விசாரணை வாதங்கள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து இந்த இறுதி விசாரணைக்காக வரும் 6ஆம் தேதிக்கு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்கு வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் என்று நீதிபதிகள் தெரிவித்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.